ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 28வது ஸ்லோகம். ஸ்வரூபம் ஸ்வாதந்த்ர்யம் பகவத இதம் சந்திரவதனே த்வத் ஆஸ்லேஷோத்கர்ஷாத் பவதி கலு நிஷ்கர்ஷ சமயே த்வம் ஆசீர்பாதஸ்ரீகமிதுः இதமித்தம் த்வவிபவः தத் அந்தர்பாவாத் த்வம் நப்ருத கபிததத்தே ஸ்ருதி அபிஹி. இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். சந்திரனை போன்ற குளிர்ந்த முகம் உடையவளே, தாயே, மகாலட்சுமி, ரங்கநாயகி எல்லாம் சொல்கிறார். நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா உன்னோட கணவனான ஸ்ரீரங்கநாதரோட ஸ்வரூபம், திருக்கல்யாண குணங்கள்லாம் உன்னோட தொடர்பு இருக்கிறதாவே இருக்கு இல்லையா? அதனால வேதாந்தேசிகர் பாடர் இன்னமுத திருமகள் என்றிவளே முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படிங்கிறாரே. இப்படியாக உன்னோட கணவனான ஸ்ரீரங்கநாதோட ஸ்வரூபமும் கல்யாண குணங்களாகவும் நீயே இருக்க. அதான் வேதங்கள் நன்னா உணர்ந்து தான் சொல்லியிருக்கு. அவள் உன்னை ஸ்ரீமன் நாராயணோட ஸ்வரூபமும் குணங்களாகவும் கொண்டதுனால தான் உன்னை தனியாக அவள் சொல்லலை. அதாவது ஓதவில்லைன்னா உன்னை பற்றி தனியாக அவள் ஸ்லோகம் சொல்லலை. ஏன்னா அவருக்குள்ளே நீ அடக்கம் அப்படிங்கிற.